एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्. ஆனந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தெய்வ தரிசனங்களை தாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாரூர் மாவட்டத்தில் கடகம்பாடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வாசுதேவ பெருமாள் திருக்கோயிலாகும். இங்கே மூலவர் வாசுதேவ பெருமாளாக இருந்த போதிலும் இங்குள்ள பவ்ய ஆஞ்சநேயருக்குத்தான் சிறப்பு என்று கூறப்படுகிறது. இவருக்கு மாதந்தோறும் மூல நட்சத்திரத்தன்று விசேஷ ஹோமம் நடக்கிறது. மாசி மாதம் புனர்பூசம் துவங்கி மூல நட்சத்திரம் வரை லட்சார்ச்சனை நடக்கிறது. மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரியது. இவரை 11 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தால் பலன் கிடைக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆஞ்சநேயர் கைகட்டி வாய்ப்பொத்தி பவ்ய ஆஞ்சநேயராக சேவை சாதித்து வருகிறார். மக்களின் குறைகளை போக்கி அருள்பாலித்து வரும் இவரை வழிபட சனி மற்றும் வியாழக்கிழமைகள் ஏற்றவை என்று கூறப்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த பகுதிக்கு செல்லும்போது இந்த ஆஞ்சநேயரை கட்டாயம் தரிசனம் செய்து பாருங்கள். தற்போது நாம் திருக்கோயிலை காணலாம். இந்த திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் என்றும் ஏதும் இல்லை. இந்த கோவில் சற்று மோசமான நிலையில்தான் உள்ளது. அங்கங்கே சுண்ணாம்புக்காரைகள் பெயர்க்கப்பட்டு அந்த கோபுரத்தின் மேலே செடிகள் வளர்ந்து அந்த சுற்று பாதையும் புல் மண்டி கிடக்கின்றது. முட்கள் நிறைய இருக்கின்றன. இது சிறிய கோயில் ஆணைய என்றாலும் இந்த கோயிலில் விசேஷம் இந்த பவ்ய ஆஞ்சநேயர் என்றுதான் சொல்லப்படுகின்றது. நாம் இப்பொழுது இந்த கோயிலின் சுற்றுப்புறத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலை நாம் பார்க்கும்போது நீங்களே கண்டு வருத்தப்படுவீர்கள். என்னவென்றால் பாருங்கள், மேலே எப்படி செடிகள் மண்டி கிடக்கின்றது. இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது இந்த கோயில். ஆனால் இதனுடைய இன்றைய நிலைமை என்னவென்று தங்களுக்கே புரியும். ஆகவே இந்த மாதிரி கோயில்களை எல்லாம் நம்முடைய அன்பர்கள் இது சென்று தரிசனம் செய்து அங்குள்ள நிலைமையை சீர் செய்ய இந்த பணி செய்வமே. ஆனால் இந்த கோயில்கள் மேலும் முன்னேற்றம் அடையும். இங்குள்ள அர்ச்சகர்களுக்கு வருமானம் ஏதும் இல்லை என்று தெரிகிறது. அவர்களுக்கும் தங்களாலான உதவியை தாங்கள் செய்வீர்களானால் அவர்கள் மேலும் மேலும் இந்த கோயிலை சிறப்பாக நிர்வகிக்கவும் செய்யவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கருதுகின்றேன். என்ன அன்பர்களே, நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வாருங்கள். श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात्. महादेव्यस्त विद्महे विष्णुपत्न्यश्च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात्. पादसंज्ञाय विद्महे पावमानाय धीमहि तन्नो चंग प्रचोदयात्. श्रीदेवी भूमिदेवी समेत श्री वासुदेव पेरुमाள் प्रसाद श्रीपदे पुरुषोत्तमस्य वासुदेव शरणागमन्त्यो.
கை கட்டி வாய் பத்தின் இந்த இடத்துல கை கட்டின்னு இருக்க. ஓம் பரவமாத்ரியா தனுபாவிரதான நதேம மன்மசூந்தி விஷ்ணு தேவத்தம் பரமஷ்ண விஷ்ணவே நம ஸ்ரீயத்காந்தாய குல்யாம நிதே நித்யார்த்தம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் ஆஞ்சநேயாய வித்மஹே புத்ராய தீமஹி தன்னோ அனுமான் பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹரிமத்பிரமர்படாய ஸ்ரீராமதூதாய அஞ்சனாகர்ப்ப சம்பூதாய ஸ்ரீ ஆஞ்சநேய பரபிரம்மணே நம. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. இந்த பக்கம் கணபதி இருக்கார். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாரேஷு சர்வதாம் மகாகணபதயே நமः. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ஊர் அர்ச்சகராக என்னுடைய தொடர்பு எண் 99 44 306 203. இந்த சத்தியசீலன் என்பவர்கள் இந்த கோயிலுக்கு பொது நலத்துண்டாக செய்து அவருடைய தொலைபேசி எண்ணை சொல்லுங்கள். எனது அர்ச்சகராக எனது 2வது பையன்களும் மூத்த மகனும் இந்த கோயிலில் அதிக ஈடுபாடு கொண்டு அலங்காரங்கள் வாய் பேச முடியாத காது கேட்காம இருக்க எந்தவித மனநிலையும் பொருட்படுத்தாமல் பொருள் உதவியும் எதிர்பார்க்காமல் பெருமாளிடம் ஐக்கியமாகி அவருக்கு திவ்ய அலங்காரங்கள் திருமஞ்சனம் அப்படின்றால் 4 மணி நேரம் ஆகிறது. அவனை நாங்கள் தடுக்கவில்லை. ஏன்னா அவனுக்கு உடைய மனநிலை சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவனுக்கு சீக்கிரமாக பேச்சு வர வேண்டும் என்று ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ வாசுதேவரிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த பையனுடைய முன்னுதல் ஊண்டுதல் சத்யசேனனுடைய ஒரு ஒத்துழைப்பு, ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களுடைய ஒத்துழைப்பு, இந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கடம்பாடிக்கு இந்த எல்லாம் உதவி செய்யணும்னு வந்திருக்கா. நிறைய பேர் வந்திருக்கா. அதனால அந்த என்னுடைய குழந்தை எனக்கு சொல்ல முடியவில்லை. எனது 2வது மகனுடைய பேச்சு வரவில்லை என்றாலும் பெருமாளிடம் ஐக்கியமாயிருக்கு. நான் ஆலயத்திற்கு வந்து அமாவாசை அன்னைக்கு திருமஞ்சனம் முடிந்து நான் அர்ச்சனை செய்து மற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்குவதோடு என்னுடைய கைங்கறி முடிகிறது. என் வயதான காலத்தில் சுமார் 67 வயது ஆகிறது. இனி குழந்தைகளுடைய பாதுகாப்பில் அந்த அர்ச்சகர் தொடியை தானே எடுத்துக்கொண்டு பூஜையில் ஈடுபட்டு இருப்பது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. அவனுடைய ஒரு பிரார்த்தனை தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும், இந்த கோவிலுடைய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் பெருமாளிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த திருக்கோயிலுக்கு கும்பகோணத்திலிருந்து எரவாஞ்சேரி வழியாக பூந்தோட்டம் செல்லும் பஸ்களில் 25 கிலோமீட்டர் சென்றால் கடகம்பாடியை அடையலாம். மயிலாடுதுறையில் இருந்து செல்பவர்கள் பூந்தோட்டத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் சென்றாலும் கடகம்பாடியை அடையலாம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோவில் அர்ச்சகர் கோயிலுக்கு அருகிலேயே குடியிருந்து வருகின்றார். எனவே தாங்கள் செல்லும் சமயத்தில் கோயில் மூடப்பட்டிருந்தால் அவரது இல்லத்திற்கு சென்று அவரை அழைத்து வந்து தரிசனம் செய்யலாம் என்பது என்னுடைய கருத்தாகும்.